சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது பின்னால் வந்த லாரி மோதிய விபத்தில் 2 சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தட்டங்குட்டை பகுதியைச் சேர்ந்த லிங்கேஸ்வரன், நவனேஸ்வரன் ஆகிய 2 சிறுவர்கள் தாமரை செல்வன் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் கோவிலுக்கு சென்றுள்ளனர். அப்போது சின்னகவுண்டனூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது பின்னால் வந்த லாரி மோதியதில் 2 சிறுவர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தாமரை செல்வன் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் பகுதியில் கோழிக்கொண்டை பூக்களுக்கு போதிய விலை கிடைக்காததால் பேரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். பாலக்கோடு, காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கோழிக்கொண்டை பூ விளைச்சல் அதிகரித்துள்ளதால் பூ கிலோ ஒன்று 10 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் பூ அறுவடை செய்யும் கூலி ஆட்களுக்கு ஊதியம் வழங்க முடியாத சூழல் உள்ளதால் பூக்கள் அறுவடை செய்யப்படாமல் கால்நடைகளுக்கு தீவனமாகும் அவல நிலை உள்ளதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சென்னை விமான நிலையத்தில் சட்டவிரோதமாக கொண்டு சென்ற GPS கருவியை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னையில் இருந்து அந்தமானுக்கு செல்லவிருந்த ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த பயணியின் உடைமைகளை ஸ்கேன் மூலம் பரிசோதனை செய்தபோது அவர் சட்டவிரோத GPS கருவி வைத்திருந்தது தெரியவந்தது. இந்நிலையில் GPS கருவியை பறிமுதல் செய்த விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். பாச்சல் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் மற்றும் அவரது குடும்பத்தினர் 5 பேர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது AK சமுத்திரம் அருகே கார் மோதியதில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விடியாத திமுக ஆட்சியில் முறையான வாகன தணிக்கையில் ஈடுபடாத காவல்துறையினர் மற்றும் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் வேகத்தடை எச்சரிக்கை பலகை அமைக்காத நெடுஞ்சாலைத்துறையினரால் விபத்துகளில் மனித உயிர்கள் பறிபோவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் முறையான அறிவிப்பின்றி வேகத்தடைகள் அமைக்கப்பட்டுள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே ஆங்காங்கே குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளால் சென்னை வாசிகள் வாகனங்களை இயக்குவதில் சிரமம் அடைந்து வருகின்றனர். இந்நிலையில் நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் முறையான அறிவிப்புகள் இன்றியும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்றியும் அமைக்கப்பட்டுள்ள வேகத்தடைகளால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்திருக்கின்றனர். இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க. நித்யா அமிர்தம்மாண்ட ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்கணும். இதுக்கு முன்ன ஒரு சைன் போர்டு போட்டிருக்கணும். ஒன்றுமே போடல. ரொம்ப ரிஸ்கியாக இருக்கு ரோட்டில் வாக் பண்ணுறதுக்கு. வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப ரஃபாக ஓட்டுறாங்க. ஆல்ரெடி இந்த ஏரியாவில் ஒரு வாட்ச்மேன் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, செத்து போயிருக்காரு. அபாயத்துக்குரியான ரோடு தான் இங்கே இருக்குது. உயிருக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இங்கே கிடையாது. முக்கியமாக ரோட்டில் அடிபட்டாலும் சரி, எது பார்த்தாலும் சரி, எது எடுத்தாலே முக்கியமாக ரோடு குண்டும் குழியுமா இருக்குது. அதனால தான் ஆக்சிடென்ட் அதிகமாக ஆகுது. இங்கே ஏதாச்சும் நம்ம அந்த ஏரியாவில் யாருன்னா சொன்னாலும் எத்தனை சண்டைக்கு தான் வருவாங்க தவிர என்ன சொல்யூஷன் அது மட்டும் கொடுக்கவே மாட்டாங்க இந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் நல்ல பயன்பாட்டில் உள்ள நகராட்சி அலுவலகத்தை இடித்து கட்ட முயலும் விடியாத அரசுக்கு அப்பகுதி மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கீழக்கரையில் புதிய பேருந்து நிலையம் பின்புறமாக இருந்த மீன் மார்க்கெட் இடிக்கப்பட்ட நிலையில் இதுவரை அமைக்கப்படவில்லை என்றும் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ள ஆதார் சேவை மையம் புதுப்பிக்கப்படவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் மக்களின் தேவைகளுக்கான கட்டிடங்களை புதுப்பிக்காமல் நல்ல பயன்பாட்டில் உள்ள நகராட்சி அலுவலக கட்டிடத்தை இடித்து புதுப்பிக்க முயலும் விடியாத அரசுக்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். கீழக்கரை நகராட்சி நிர்வாகத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டுவதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அது நாங்கள் அந்த தீர்மானத்தை நாங்கள் முற்றிலும் எதிர்க்கின்றோம். ஏனென்றால் அந்த கட்டிடம் மிகவும் பலமானதாகவும் மிகவும் தரமானதாக இருக்கின்றது. தற்போது உள்ள அலுவலர்களுக்கு அந்த இடம் சரியாக இருப்பதால் இது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்காக முயற்சி செய்து வருகிறார்கள். இதன் மூலம் அரசு நிதி, பொது நிதி வீணாகுவதுடன் இதனால் எந்த பொதுமக்களுக்கு எந்த பயனும் இல்லை. கள்ளக்குறிச்சியில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய அங்கன்வாடி மையம் மாட்டு தொழுவமாக மாறி வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சங்கராபுரம் அடுத்த செம்பராம்பட்டு கிராமத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டி முடிக்கப்பட்ட புதிய அங்கன்வாடி மையம் தற்போது வரை மக்களின் பயன்பாட்டிற்கு வரவில்லை. இதனால் சிலர் அங்கன்வாடி மையத்தின் முன்பு தங்கள் மாடுகளை கட்டி வைத்து அவ்விடத்தை மாட்டு தொழுவமாக உபயோகிக்கின்றனர். புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் மாட்டு தொழுவமாக மாறியதால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் உடனடியாக கட்டிடத்தை திறக்க விடியாத திமுக அரசை வலியுறுத்தியுள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற நிலையில்